ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்டிச் மூவி. இன்றைக்கான வீடியோவில் எந்த மாரி படம் பார்க்க போகிறோம்னா, அதாவது ஹாரர் கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். அது ஒரு டாப் 10 ஹாரர் மூவிஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுவும் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. மறக்காமல் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், டாப் 10ல் என்ன படம் பார்க்க போகிறோம்னா, 2022 ரிலீஸ் ஆன த டீப் டார்க். இந்த படத்தோட கதை என்னென்னா, பாயடைஞ்ச குகையில் பல ஆராய்ச்சிகள் பண்ணுவதற்காக ஒரு சில கும்பல் உள்ளே போகுது. உள்ளே போயிட்டு இருக்கும்போது ஸ்டார்டிங்கில் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கும்பல் என்ன பண்ணுதுன்னா, பாயடைஞ்ச ஒரு கிரேச்சஸ் உள்ளே இருக்குது. அந்த உள்ளே இருக்கிற கிரேச்சஸ் உயிர் ஏப்பி விட்டுறாங்க. உயிர் ஏப்பி விட்ட கிரேச்சஸ் உடனே ஒரு கும்பலா கொன்னுகிட்டே வந்துட்டு இருக்குது. அதாவது அந்த ஒரு கிரேச்சஸ் பயங்கரமா காட்டியிருப்பாங்க. வெறித்தனமா இருக்கும் இந்த படம். அதாவது அந்த கிரேச்சஸ் கிட்ட இருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்ல அந்த கிரேச்சஸ் அழிச்சு கட்டினாங்களா இல்லையான்ட்டு தான் இந்த படமே. ஸோ கைஸ், இது இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 5.6 கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், இந்த படத்தை பார்க்காதவங்க பார்த்துருங்க. கிளைமேக்ஸில் வேற லெவல் இருக்கும். ஸோ கைஸ், பார்த்துட்டு இந்த படம் பார்த்துட்டு என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்க. இதுவும் பிரைம் வீடியோல தான் இருக்குது. ஸோ கைஸ், 9வது படம் என்ன எடுத்துட்டு வந்திருக்குன்னா ட்ரீட் அவுட். இது ஒரு 2019 ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு இந்தோனேஷியன் மூவி. அதாவது படத்தோட கதை என்னன்னா, ஒரு ஸ்கூல் பசங்க 6 பேர் சேர்ந்து ஒரு பாலடைஞ்ச பில்டிங் உள்ள போறாங்க. அது எதுக்காக போறாங்கன்னா, அதாவது சுத்துவட்டத்தில் எதுவுமே இல்லாத மாரி ஒரு பேய் வீடியோ மாரி எடுத்து வீடியோ போட்டு ட்ரெண்ட் ஆகலான்னு பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு விளையாட்டு விபரீதமா ஆகி ஏதோ ஒரு நுழைவாயிலிருந்து ஒரு கொடூரமான பேய் வெளியே வந்துடுது. வெளியே வந்துட்டு உடனே இவங்க 6 பேருமே வேற ஒரு நகரத்துக்கு இட்டுக்குன்னு போயிடுது. இட்டுன்னு போயிட்டு பிறகு ஒருத்தனுக்கு மரண பயத்தை காட்டி ஒரு சுச்சுவேஷனுக்கு கொலை பண்ற சுச்சுவேஷனுக்கே போயிடும். ஸோ கைஸ், அந்த பேய் கிட்ட இருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையான்ட்டு தான் இந்த படமே காட்டியிருப்பாங்க. ஸோ கைஸ், அல்டிமேட்டா இருக்கும். ஒவ்வொரு சுச்சுவேஷனும் நம்மளுக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கும். இந்த படத்தை பார்க்காதவங்க மிஸ் பண்ணாது பாருங்க. இதோட IMDb ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 5 கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், இந்த தமிழ் டப்பிங்ல இருக்குது. பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கைஸ், 8வது படம் என்ன பார்க்க போறோம்னா 13 எக்ஸார்சிசம்ஸ். இது ஒரு ஸ்பானிஷ் ஹாரர் மூவி. அப்படி இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, சில பசங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு சடங்கு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் எந்த மாரி சடங்குனா, ஒரு பேய் வர வைக்கிற ஒரு சடங்கு ஆரம்பிச்சிடறாங்க. ஆரம்பிச்சிட்டு உடனே அந்த பேய் உண்மையிலே வெளியே வந்துடுது. அதுவும் அந்த பேய் சும்மா இருக்குமா, என்னையோட ரிலீஸ் பண்ணி விட்டீங்கன்னு அந்த ஒரு பேய் ஒரு அமக்கலம் பண்ணு பாருங்க. உடனே அந்த ஒரு பொண்ணு உள்ள அந்த பேய் போயிடுது. போயிட்டு பிறகு அந்த பொண்ணு அந்த பேய் எப்படிலாம் டார்ச்சர் பண்ணுது, அதாவது அந்த பொண்ணு விட்டு அந்த பேய் விரட்டி விட்டாங்களா இல்லையான்றதான் மீதி கதை. படம் செம்மையா இருக்குது. இது தமிழ் டப்பிங்ல சூப்பரா பண்ணியிருக்காங்க. பிரைம்ல தமிழ் டப்பிங்ல இருக்குது. IMDb ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4.4 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ கைஸ், ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் நல்லா தான் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எங்கிட்ட கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கைஸ், 7வது இடத்துல என்ன படம் எடுத்துட்டு வந்திருக்குன்னா நைட் ஹவுஸ். இது ஒரு அமானுஷங்கள் மர்மங்கள் உள்ள ஒரு படம். அதாவது ஒரு சீனு அப்படி எடுத்து வச்சிருக்காங்க. அப்படி இந்த படத்தில் என்னதான் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஒரு ஹாப்பியாக வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் ஹஸ்பண்ட் இறந்து போயிடுறாரு. அது ஹீரோயினி நம்ம ஹஸ்பண்ட் சூசைட் பண்ற அளவுக்கு நம்ம ஹஸ்பண்ட் எப்படிதான் இறந்தாருன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இதே மன உளைச்சலான ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, இதே ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி ஆரம்பிச்சிடறாங்க. அது நம்ம ஹஸ்பண்ட் எப்படிதான் செத்தாரு அப்படின்ட்டு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு ஹீரோயின் இருக்கிறாங்க. கடைசியா ஹீரோயினுக்கு ஒரு வீடு தென்படுது. அந்த வீட்டு உள்ள போறாங்க. போய் பார்த்தா ஒரு அமானுஷமா இவங்களை தடுக்குது. இந்த வீட்டுக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வீட்டுல அமானுஷங்கள் இவங்களை வேற தடுக்குது. கடைசியா அந்த வீட்டுல இருக்கிற அமானுஷங்கள் இவங்களை கண்டுபிடிக்க விட்டுச்சா இல்லையான்ட்டு தான் மீதி கதை. ஸோ கைஸ், இந்த படம் அல்டிமேட்டா இருக்கும். நம்ம ஒன்று நினைப்போம், ஆனால் அதுல வேற மாதிரி காட்டியிருப்பாங்க. பயங்கரமா இருக்குது படம். பார்க்காதவங்க பார்த்துருங்க. தமிழ் டப்பிங்ல இருக்குது. ஸோ கைஸ், பார்த்துட்டு எங்கிட்ட கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கைஸ், 6வது இடத்துல என்ன மூவி எடுத்துட்டு வந்திருக்குன்னா ஸ்லீப். இது ஒரு 2023 தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபேமிலி ஒரு அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்துட்டு வராங்க. வாழ்ந்துட்டு வரும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குது. அது நம்ம ஹீரோயினி ஆரம்பத்தில் எதுவும் பெருசா கண்டுக்கல. ஆனா டைம் போக போக தான் நம்ம ஹீரோ தூக்கத்துல நடந்துக்கிட்டு ரொம்ப ஒரு விஷயமா பயம் காட்டுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அதாவது பேயே இல்லாத பேய் படம் மாதிரி இந்த மூவி காட்டியிருப்பாங்க. ஸோ கைஸ், இந்த படத்தை பார்க்காதவங்க பாருங்க. ஸோ கைஸ், இது பிரைம் வீடியோல தான் இருக்குது. இதோட IMDb ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6.5 கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், ஒன் டைம் பார்க்கலாம். ஸோ கைஸ், இந்த படத்தோட பேர் என்னன்னா கோல்ட் ஸ்கின். இந்த படத்தோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோ ஆள் இல்லாத தீவில் வெதர் ரிப்போர்ட்ஸ்க்காக சொல்றதுக்காக அனுப்பி விட்டுருக்காங்க. இந்த தீவில் யாரும் இல்லைன்னு நினைக்கிற ஹீரோவுக்கு திடீரென இரவு நேரத்தில் மட்டும் கொடூரமான மான்ஸ்டர் அட்டாக்கிங் பண்ணும். கொடூரமான மான்ஸ்டர் கிட்ட அட்டாக்கிங்ல இருந்து நம்ம ஹீரோ எப்படி தான் தப்பிச்சாருன்ட்டு தான் இந்த படமே. ஸோ கைஸ், இந்த படத்தில் கொஞ்சம் 18+ படம் இது. ஸோ கைஸ், இந்த படத்தை பார்க்காதவங்க பார்த்துருங்க. ரொம்ப த்ரில்லாக இருக்கும். நைட் டைமில் இந்த படம் பாருங்க. செம்ம பயங்கரமாக இருக்கும். படம் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. ரொம்ப த்ரில்லர் மூவி. ஸோ கைஸ், இந்த படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த படம் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்குன்னா
ஜீப்பர்ஸ் க்ரீப்பர்ஸ். இந்த படத்தை இது வந்து ஒரு கொடூரமான ஒரு மான்ஸ்டர் படம். நீங்கள் வந்து ரொம்ப ஹாரர் மூவி தேடுறீங்கன்னா இந்த படம் வந்து மறக்காமல் பார்த்துருங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, 23 வருஷத்துக்கு மட்டும் வெளியே வரக்கூடிய ஒரு கொடூரமான மான்ஸ்டர்கிட்ட ஒரு ஸ்கூல் பஸ் மாட்டிக்குது. இந்த பஸ்ஸில் இருக்கிற எல்லாருமே அந்த மான்ஸ்டரை வந்து நல்லா வேட்டையாடுது. இந்த மான்ஸ்டர்கிட்ட இருந்து அந்த ஸ்கூல் பஸ்ஸு கடைசியாக தப்பிச்சுதா இல்லையான்ட்டு தான் இந்த படமே. நொடிக்கு வந்து இது ஒரு பயத்தை உண்டாக்குற ஒரு படம் இது. ஸோ கைஸ், இந்த படத்தை வந்து பார்க்காதவங்க வந்து பார்த்துருங்க. ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. இந்த படத்தை பார்த்துட்டு என்னன்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த மூவி என்ன எடுத்துகிட்டு வந்திருக்குன்னா ரிவோல்ட் மூவி. இதுவும் ஒரு ஹாரர் மூவி தான். இந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து ஒரு ஆர்மி மேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹீரோவுக்கு ஒரு ஞாபகம் மாறுது ப்ராப்ளம் இருக்குது. இந்த ப்ராப்ளம்லாம் வச்சுக்கிட்டு ஊரே அழிக்கிற இந்த ஏலியன்ஸ் கிட்ட எப்படி தான் தப்பிப்பாரா, இல்லாவது அந்த ஏலியன்ஸ் ஒரு அடியாக அழிச்சு கட்டுவாரான்ட்டு தான் இந்த படமே. ரொம்ப நொடி த்ரில்லராக இருக்கும். இந்த படம் வந்து மறக்காமல் பார்த்துடுங்க. இதுவும் ஒரு தமிழ் டப்பிங்கில் தான் இருக்குது. இது எப்படி தான் பார்த்துட்டு வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்த படம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹவுல். இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஹாரர் மூவி தான். ஃபுல்லாக ரத்த கிளறியாக இருக்கும். இந்த படம் ஹாரர் மூவி பார்க்குறவங்க தயவு செஞ்சு இந்த படத்தை வந்து பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த படத்தோட கதை உள்ள போயிடலாம். லண்டன்லேருந்து ஒரு ட்ரெயின் வந்து கிளம்பி போகுது. அதுவும் வந்து இரவு நேரத்தில் வந்து கிளம்பி போகுது. திடீர்னு ஸ்லோவாக போயிட்டு இருக்க ட்ரெயின் வந்து திடீர்னு வந்து ஸ்டாப் ஆகிடுது. என்னென்னு போய் பார்த்தா ட்ரெயினில் வந்து ஒரு மான் வந்து மாட்டிக்கிச்சு. அது எடுத்துகிட்டு போடுறங்காட்டியும் மனிதர்களை வேட்டையாடுற ஒரு ஓனை மனிதன் வந்து ட்ரெயின்குள்ளே புகுந்துட்டு ஒருத்தரையாக போட்டு சாவடிக்கிறான். அதுவும் வந்து கச்சிட்டு பாதிலே விட்டு போயிடுறான். அவங்களும் திருப்பி ஓனை மனிதனாக வந்து மாறிடுறாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த ட்ரெயின்லேருந்து எப்படி தான் தப்பிச்சாங்க, ட்ரெயின் வந்து சிட்டிஸ் போய் சேர்ந்துதா இல்லையா, இல்லை மொத்த பேருமே அந்த ஓனாயை வந்து காலி பண்ணிச்சா இல்லையான்ட்டு தான் இந்த படமே. பார்க்காதவங்க வந்து இந்த படம் வந்து பார்த்துருங்க. தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த படம் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த டால் கிராஸ். இந்த படத்தோட கதை என்னென்னா, அக்காவும் தம்பியும் கார் டிரைவ் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கிறப்பவே கடந்த புல்கிட்ட இருந்து யாரோ உள்ளே மாட்டிக்கிட்டு ஹெல்ப்னு கேட்குற குரல் இவங்ககிட்ட கேட்குது. இது கேட்ட அக்காவும் தம்பியும் வந்து வெளியே இறங்கி பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த இவ்வளோ பேர் இது உள்ள காட்டில் யார் இருப்பாங்கன்னு நினைக்க ஆபத்துன்னு தெரியாத இவங்க 2 பேருமே அது உள்ளே நினைக்கிறாங்க. இறங்கிட்டு பிறகு அக்காவும் தம்பியும் வந்து தொலைஞ்சு போடுறாங்க. தொலைஞ்சு போயிட்டு உடனே பாதியில் வந்து ரொம்ப சீரியஸ்னஸ் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது உள்ளுக்கிற மாட்டிருக்கிற ஆளுங்க எல்லாருமே அந்த புல்லு வந்து கொலை பண்ண பார்க்குது. அதோட இருந்து அந்த புல்லுல இருந்து இவங்க அக்காவும் தம்பி வெளியே வந்தாங்களா இல்லையான்ட்டு தான் இந்த படமே. நொடிக்கு பயத்தை வந்து காமிச்சிருப்பாங்க இந்த படத்தில். இந்த படத்தை பார்க்காதவங்க பார்த்துருங்க. தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. பார்த்துட்டு எப்படி இதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்க்க போகிற படம் என்னென்னா விவரியம். இந்த படத்தில் வந்து ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு வந்து அள்ளி விட்டுருக்காங்க. செம்ம படம் பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த படத்தோட கதை போயிடலாம். ஹீரோவும் ஹீரோனையும் வில்லேஜில் இருக்க பிடிக்காமல் இங்கே வந்து தனியாக வந்து வாடகை வீடு எடுத்து தங்குறாங்க. தங்கிட்டு போய் இருக்கிறப்ப ஜாலியாக இருக்கிறாங்க ஹீரோவும் ஹீரோனையும். சரி ஓகேங்க, ஸ்டே ஃபுல்லாக இருக்குதுன்ட்டு சொல்லிவிட்டு வீட் ஹவுஸர்கிட்ட சொல்லிடுறாங்க. சரி கொஞ்ச நாள் இருக்கவே இவங்களும் 2 பேர் ஜாலியாக இருக்கிறாங்க. ஒரு சில சண்டை வருது. ஹீரோனி வந்து தனியாக கார் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. சரி நான் வெளியே போகிறேன்ட்டு கார் எடுத்துகிட்டு வந்தால் பார்த்தீங்கன்னா அதே ரோட்டில் தான் வராங்க. ஆனால் அது விட்டு வெளியே போக முடியல. அதே இடத்துக்கு தான் வராங்க. மறுபடியும் அதே இது தான் போடுறாங்க. சரி மேலே எட்டி பார்க்கலாம், வீட்டு மேலே வேறு எங்கன்னா லேண்டு தெரியுதான்னு பார்க்கலான்னு பார்த்தா ஒன்றுமே தெரியல. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே வீடாக தான் தெரியுது. இதை விட்டு வெளியே வந்தாங்களா இல்லையான்ட்டு தான் இந்த படமே. ட்விஸ்ட்டுடன் இருக்கும். இந்த படம் செம்ம ட்விஸ்ட் படம். இது வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கில் தான் இருக்குது. மறக்காமல் பார்த்துட்டு எனக்கு என்னான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், டாப் 5 ஹாரர் மூவியில் உங்களுக்கு எந்த மூவி வந்து பிடிச்சிருக்குதுன்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. இதுமாரி உங்களுக்கு எந்தமாரி மூவி வேணுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோ வந்து போடுவேன். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ காய்ஸ், பாய், சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க. தேங்க்யூ காய்ஸ்.